இதுல இன்னொரு சத்தியத்தையும் சொல்ல விரும்புறேன். கோலே, உன் லைஃப் துளிர் விட பண்ணோம்னா வேற எங்க போய் இருந்தாலும் அல்ல, சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான். ஆமே, இன்னைக்கு துளிர் விடலையேன்னு சொல்லி சமூகத்தை விட்டுறாத. ஆமே, நாளைக்கு என்ன துளிர் விட விடுவாரா அந்த நோக்கத்தோட சமூகத்தில் இருக்க நீ உட்கார்ந்துட்டே இரு. ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். எல்லா ராத்திரியும் போல ஒரு ராத்திரி, எல்லா ஆராதனையும் போல ஒரு ஆராதனை, எல்லா நாளும் போல ஒரு நாள் என் தேவன் என்னை துளிர் விட பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு ஆமென். வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்ல, சந்தோஷமாய் பாடுவோம். வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அது நிச்சயமாக செழிக்க செய்திடுவா. கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அது நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடும். ஒரு விஷயம் கூட, வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அது நிச்சயமாக. ஓ thank you Jesus. துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை, அது நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். இடிந்து போ, யாருக்கு தீமை செய்ய நினைக்காதீங்க, நன்மையை செய்து கொண்டிரு. ஹல்லேலூயா. துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். இடிந்து போன ஆமென். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷத்தோட இயேசுவே, என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சமாவரே. இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சமாவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம், ஓ என் நம்பிக்கை, மறுபடியும் என் இயேசுவே, என் இயேசுவே, நான் நம்பும் என் தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நம்பி நடக்கிறப்பா, என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஓ ராபாலா ராஷா காதாலா ரியாதலா தஞ்சமாவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாது. நான் நம்பும் தெய்வம். ஆமே, இப்ப சொல்லுங்க, செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா